வள்ளி, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? ஏன் சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன அடையாளத்தோட ரயில்வே ட்ராக்ல ஒரு டெட் பாடி கடந்துச்சு. அவங்க முகமெல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒருவேளை அது உங்க அம்மாவா இருக்குமோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தரா உங்க அம்மாவை தேடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், அது எங்க அம்மாவா இருக்க மாட்டாங்க சார். நீங்க வேற யாரையாவது விசாரிச்சு பாருங்க சார், ப்ளீஸ் சார். வள்ளி, அவசரப்படாதம்மா. அது உங்க அம்மாவா இருக்க கூடாதுன்னு தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா நீ சொன்ன அதே கலர் புடவை, அதே ஹைட்டுன்னு அடையாளம் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுமா. அதனாலதான் உன்னை வர சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இல்லன்னு மட்டும் சொல்லிடுமா. அப்புறம் நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம். சரியாமா? அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா வா. என்னாச்சுமா வள்ளி? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? அம்மாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? மாமா, ரயில்வே ட்ராக்ல யாரோ ஒருத்தரோட டெட் பாடி கிடைச்சிருக்கான். என்ன சொல்ற? பாக்க அம்மா மாதிரி இருக்கா. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு. அது உங்க அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. கண்டிப்பா அது வேற ஆளதாமா இருக்கும். நானும் அதுதான் சொன்னேன். ஆனா ஒரு தடவை ஃபார்மாலிட்டிக்கு வந்து பாருங்கன்னு சொல்றாரு. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மா, அடையாளம் காட்டுறதுக்கு தானே, போய் பார்த்துட்டு இல்லன்னு சொல்லிட்டு வந்துருவோம். வா. ஒரு நிமிஷம், நான் வேலை கிட்ட சொல்லி அவனே வர சொல்றேன். அதுவே சரிதாம்மா, பண்ணுமா. என்னம்மா ஆச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் போகும்போதே சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போனாமா, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்.